செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பொது சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ள விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கி 2026 போட்டியிட விரும்புகிறார். இந்த சூழலில்தான் இதற்கான பணிகளை அவர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அதாவது சின்னம் தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். இன்று தமிழக வெற்றி தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தால் 184 சின்னங்கள் பட்டியலிடப்படும். தங்களுக்கு தேவையான சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு கட்சி குறைந்தபட்சம் 5 முதல் 10 சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். இதனால் விஜய் மக்கள் மனதில் எளிதில் பதியும் சின்னங்களை தேர்வு செய்திருக்கிறாராம். அதன்படி விசில், ஆட்டோ, வெற்றி கோப்பை உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் தற்போது விண்ணப்பித்திருக்கின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருப்பதால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சின்னத்தை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்த என்ன செய்யலாம் என்பது குறித்து விஜய் ஆலோசித்து வருகிறார். பொதுமக்களுக்கு எளிமையாக நினைவில் நிற்கும் அடையாளப்படுத்தும் வகையில மனதில் பதியும் சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது விஜய் நோக்கமாக இருக்கிறது. தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் சுமார் 190 சின்னங்களை புதிதாக தொடங்கும் கட்சிகள் தேர்வு செய்யும் வகையில பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தாவேகா இப்போது பதிவு செய்யப்பட்ட புதிய கட்சி என்பதால இவற்றிலிருந்து ஒரே ஒரு சின்னத்தை மட்டும் தேர்வு செய்ய முடியும். ஒரு சின்னத்திற்கு பல கட்சிகள் விண்ணப்பித்தால் முதலில் விண்ணப்பித்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். அதனால் சீமான் போன்ற சிலர் கடந்த தேர்தலில் விரும்பிய சின்னங்களை இழந்த அனுபவங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. இதனாலேயே தேர்தல் பயணத்தில் முதல் படியாக பொது சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில தமிழக வெற்றி கழகம் முனைப்பு காட்டியிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்று தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 5 to 10 சின்னங்களை தேர்வு செய்து இந்த விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அறிவிக்கும். அதனை தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் மனதில் பதியக்கூடிய வகையில விஜய் எப்படி கொண்டு செல்வார் என்று ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.